பெரியார் தமிழையும் காட்டுமிராண்டி மொழி சொன்னார்னு பல தடவை விளக்கம் கொடுத்து வாய்தான் வாங்கி போச்சு. இதுக்கு நிறையா பேர் விளக்கம் கொடுத்தாங்க, ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்காங்க. பெரியார் சொன்னதை முழுமையாக சொல்லுங்கள், அறகுறையாக சொல்லாதங்கன்னு சொல்லியாச்சு. அப்புறம் மறுபடியும் அவர் காட்டுமிராண்டி மொழி சொல்லிட்டாரு, அறகுறையாக சொல்லி மக்களை திசை திருப்பாங்க. தமிழுக்கு சம்மந்தம் இல்லாத ஜாதி, இல்லாத கடவுள், பெண் அடிமைத்தனம், மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் இதெல்லாம் தமிழ் மொழியில் கட்டமைச்சது யார்? இந்த காட்டுமிராண்டி தனத்தெல்லாம் தமிழில் கட்டமைச்சு தமிழை அடிமையாக்குனது யார்? இப்படி பெரியார் நிறைய கேள்வி கேட்டுக்காரு. அதெல்லாம் முழுசாக சொல்லணுமா இல்லையா? மொட்டையாக சொல்லியா மக்களை திசை திருப்பணும்? அதாவது குறைவாக சமஸ்கிருதம் பேசக்கூடிய மக்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கிட்டு 10 கோடி பேருக்கு மேலே பேசுகிற தமிழுக்கு குறைவாக நிதி வைக்குங்க. நீங்கள் அதுக்கு நியாயமாக பதில் சொல்லலாம். அதுக்கெலாம் பதில் சொல்லாமல் இப்படி சம்மந்தம் இல்லாமல் திசை திருப்பக்கூடாது. மாணவர்களுக்கான கல்வி நிதி தொகையை கொடுக்கணும், அது சட்டப்படி கொடுத்தா ஆகணும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் நியாயமாக பதில் சொல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் திசை திருப்பாதீங்க.